கெட்ட குமாரன் அப்பாவோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் அவன் அழிச்சு நாசம் பண்ணி ஒண்ணுமில்லாம போயிட்டான். இப்ப பண்ணி தவிட்ட சாப்பிட்டுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒருவேளை நான் அந்த சூழ்நிலையில் இருந்தேன்னா எனக்கு ஒரு ஈகோ உதச்சிருக்கும். அந்த ஆளு காசு தானே வாங்கிட்டு வந்து நம்ம ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம், இனி திரும்ப அங்க போய் எப்படி கெஞ்சறது, எப்படி அங்க போய் நம்ம நிக்கிறது, வேற எதையாவது செஞ்சு பொழைச்சிக்குவோம், இல்லாட்டி தற்கொலைகளுக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த கெட்ட குமாரன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து இந்த ராத்திரி வேளையில சொல்லுகிறேன், ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்துட்டு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருந்து திரும்ப நம்ம இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர்கிட்ட போகணுமா, இந்த ஆண்டவர் எனக்கு தேவையா, எப்படி போய் திரும்ப நான் மனசை ஒப்புரவாக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களா, இந்த ராத்திரியில சொல்லுகிறேன், நீங்கள் போவதற்கு சரியான ஒரு இடம் தகப்பன் வீடு. தகப்பன் வீட்டை மட்டும் விட்டுறாதீங்க. Don't ever forget your father's house. I'm not talking about your earthly father, but I'm talking about your heavenly father. You might be going through tough situation. You might be going through financial issues. You might be going through times of trouble, but through it all, don't forget your father's house. It is in the father's house there is peace. It is in the father's house there is satisfaction. It is in the father's house there is riches and glory. It is in the father's house he is waiting for you. காத்திருக்கிற உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா உங்கள் தகப்பன் மாத்திரம்தான்.